காசா போர் நிறுத்தத்தை டிரம்ப் நினைத்தால் நெதன்யாகுவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். வாஷிங்டன் டி.சி. மத்திய கிழக்கில் டொனால்ட் டிரம்பின் மிகவும் முன்னுரிமை காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக வெள்ளை மாளிகை கூறுகிறது. ஆனால் இந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை வரவேற்கும் நிலையில் இரு தலைவர்களும் ஒருவரையொருவர் பாராட்டிக் கொண்டுள்ளனர். இதற்கிடையில் 57,575க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்தில் இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடர்கிறது. காசாவில் நீடித்த போர் நிறுத்தத்தை டிரம்ப் உண்மையிலேயே நாடினால் நெதன்யாகுவை ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள அழுத்தம் கொடுக்க அவர் அமெரிக்க இராணுவ உதவியை இஸ்ரேலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சர்வதேச நெருக்கடிக்குழு இலாப நோக்கற்ற அமைப்பின் மூத்த ஆலோசகரான பிரையன் இனுகேன் டிரம்பின் கலவையான செய்திக்கும் அவரது முன்னோடி ஜோ பிடனுக்கும் இடையே ஒரு இணையை வரைந்தார். இருவரும் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தனர். ஆனால் சண்டையை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலை அழுத்த விருப்பமின்மை காட்டியதாக அவர் கூறினார். பைடன் நிர்வாகத்துடன் இது தேஜாவு போன்றது. அங்கு நீங்கள் வெள்ளை மாளிகையிலிருந்து இதேபோன்ற அறிவிப்புகளை கேட்பீர்கள் என்று இனுகேன் கூறினார். வெள்ளை மாளிகையின் மிகவும் முன்னுரிமை போர் நிறுத்தம் என்றால் அதை செயல்படுத்துவதற்கான அதிகாரம் அதற்கு உண்டுடோட். ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச மன்றங்களில் இராஜதந்திர ஆதரவை வழங்குவதோடு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கான டாலர்களை இராணுவ உதவியாக வழங்குகிறது. இந்த வாரம் 60 நாள் போர் நிறுத்தத்தை எட்டுவது குறித்து அமெரிக்க அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தாலும் அது நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும். இஸ்ரேல் இன்னும் காசாவில் வேலையை முடிக்க வேண்டும் மற்றும் ஆயுதமேந்திய குழுவான ஹமாஸை ஒழிக்க வேண்டும் என்று நெதன்யாகு வாஷிங்டன் டி.யில் செய்தியாளர்களிடம் கூறினார். முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை வழக்கறிஞரான இனுகேன் நெதன்யாகுவின் கருத்துக்களை அதிகபட்ச சொல்லாட்சி மற்றும் வெறி என்று விவரித்தார். டிரம்ப் போரை நிறுத்த இஸ்ரேலை தள்ளக்கூடும் என்று வலியுறுத்தினார். போர் நிறுத்தத்தை அடைய டிரம்ப் இராணுவ ஆதரவை நிறுத்தும் அச்சுறுத்தலை பயன்படுத்தலாம். இது அமெரிக்காவின் நலனுக்காகவும் இராஜதந்திர வெற்றியை பெறுவதில் ஜனாதிபதியின் நலனுக்காகவும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஊழியர்களின் எச்சரிக்கைகளை மீறி முன்னாள் டோஜ் அதிகாரிக்கு மானியத்தை விரைவுபடுத்தினார். டிரம்ப் நிர்வாகம் மற்றும் இஸ்ரேலால் ஆதரிக்கப்படும் ஒரு சர்ச்சைக்குரிய காசா உதவிக்குழுவிற்கு கடந்த மாதம் $30 மில்லியன் விருதை விரைவாக வழங்க அமெரிக்க வெளியுறவுத்துறையின் உயர் அதிகாரி 9 கட்டாய பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் மோசடி எதிர்ப்பு பாதுகாப்புகளை தள்ளுபடி செய்ததாக ராய்ட்டர் செய்தி நிறுவனம் ஒரு உள்குறிப்பாணையை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. அரசாங்க செயல்திறன் துறையின் டோஜ் முன்னாள் கூட்டாளியான ஜெர்மி லெவின் GHF நிதி திட்டம் தேவையான குறைந்தபட்ச தொழில்நுட்ப அல்லது பட்ஜெட் தரநிலைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டது என்ற குறிப்பாணையில் மதிப்பீடு இருந்தபோதிலும் இந்த விருதில் கையெழுத்திட்டார். விருப்பமில்லாத இடமாற்றம். இந்த வாரம் காசாவில் இன அழிப்பு திட்டத்தை டிரம்ப் நிர்வாகம் மீண்டும் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் பாலஸ்தீனியர்கள் அந்த பிரதேசத்தில் இருக்க முடியாது என்று வெள்ளை மாளிகை இன்னும் பரிந்துரைத்துள்ளது. இது மனிதர்கள் வாழத் தகுதியற்ற இடமாக மாறிவிட்டது. மேலும் ஜனாதிபதிக்கு ஒரு பெரிய மனம் இருக்கிறது என்று டிரம்பின் செய்தித் தொடர்பாளர் கரோலின் லீவிட் செய்தியாளர்களிடம் கூறினார். மக்களும் குடும்பங்களும் செழித்து வளரக்கூடிய பிராந்தியத்தின் வளமான பாதுகாப்பான பகுதியாக இது இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். குண்டுவீச்சுக்கு உள்ளானவர்களுக்கும் அடிப்படை தேவைகள் இல்லாதவர்களுக்கும் தங்கவோ அல்லது வெளியேறவோ சுதந்திரமான தேர்வு இருக்க முடியாது என்று உரிமை ஆதரவாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். டிரம்பும் நெதன்யாகுவும் காசாவை இனரீதியாக சுத்திகரிக்கவும் அதன் பாலஸ்தீன குடியிருப்பாளர்களை வேறு இடங்களில் இடம்பெயரவும் பாடுபடுகிறார்கள் என்ற சர்வதேச அச்சங்கள் நியாயமானவை என்று ஷெலின் கூறினார். ஈரான் மீதான இஸ்ரேலின் போரில் அமெரிக்கா உதவியதால் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு அதுவே பயன்படுத்தப்படும் என்ற கருத்து குறித்து நிறைய விவாதங்கள் நடந்தன என்று அவர் கூறினார். ஆனால் அது இப்படித்தான் தெரிகிறது. நெதன்யாகு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் அமெரிக்கா பாலஸ்தீனியர்களை காசாவில் இருந்து வெளியேற்றுவதற்கு வசதி செய்யும். தனது பங்கிற்கு குண்டுவீச்சு மற்றும் பட்டினி அச்சுறுத்தலின் கீழ் மக்களை காசாவை விட்டு வெளியேறத் தள்ளுவதை பாலஸ்தீனியர்களை துப்பாக்கி முனையில் வெளியேற்றுவதற்கு ஒப்பிட்டார். வொகைல் ஆக்கிரமிப்பு மற்றும் இன அழிப்பு ஆகியவற்றை விரிவுபடுத்துவது போர் நிறுத்தத்திற்கான அவர்களின் அணுகுமுறை என்றால் அவர்கள் எந்த போர் நிறுத்த முயற்சியையும் பேச்சுவார்த்தை நடத்துவதை விட கொல்ல விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் என்று அவர் கூறினார். இஸ்ரேல் விமர்சனத்திற்கு எதிராக அமெரிக்க தடைகள் ஏ.நா. நிபுணர் பிரான்செஸ்கா அல்பானிஸ். வாஷிங்டன் டி.சி.
காசா மீதான போரின் போது பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் துஷ்பிரயோகங்களை ஆவணப்படுத்தியதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஐக்கிய நாடுகள் சபை நிபுணர் பிரான்செஸ்கா அல்பானீஸ் மீது தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ புதன்கிழமை தண்டனைகளை அறிவித்தார். அல்பானீஸ் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக அரசியல் மற்றும் பொருளாதார போர் பிரச்சாரத்தை நடத்துவதாக குற்றம் சாட்டினார். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்தில் எய்டோட்னா சிறப்பு அறிக்கையாளராக பணியாற்றும் அல்பானீஸ் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க அழைப்பு விடுப்பதில் முன்னணி உலகளாவிய குரலாக இருந்து வருகிறார். இஸ்ரேலும் அதன் ஆதரவாளர்களும் அல்பானீஸ் மீது கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் அவரது எய்டோட்னா பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளனர். ஆண்டுகள் அல் ஜசீரா தொடர்பு கொண்டபோது அல்பானீஸ் அமெரிக்காவின் தடைகளை நிராகரித்ததாக தோன்றியது தனது பணியை தொடர்வதில் கவனம் செலுத்துவதாக கூறினார். மாயா பாணி மிரட்டல் நுட்பங்கள் குறித்து எந்த கருத்தும் இல்லை என்று எய்டோட்னா நிபுணர் ஒரு குறுஞ்செய்தியில் எழுதினார். இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கும் தண்டிப்பதற்கும் உறுப்பு நாடுகள் தங்கள் கடமைகளை நினைவூட்டுவதில் மும்முரமாக உள்ளனர்.